Hi and welcome to Easy Spoken English Kanchi. Today's video is a quiz video. I've been uploading quiz videos every Saturday. If you haven't watched any, மேலே பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. வீக்லி குவிஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now let's get started with today's lesson. இன்றைக்கான ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேராகிராஃபை ரீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 seconds டைம் இருக்கும். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ நவ் லெட்ஸ் ரீட் திஸ் பேராகிராஃப் அவுட். நான் நேற்று ஒரு படம் பார்த்தேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படத்தோட ஹீரோ ஒரு சீரீஸில் கூட நடிச்சிருக்காரு. அவர் 5 years சான்ஸ் தேடினதா ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். அவருக்கு இந்த படம் மூலமாக நல்ல ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் பேராகிராஃப். யூ கேன் டேக் யோர் 5 seconds டைம் அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ நவ் லெட்ஸ் பிரேக் திஸ் பேராகிராஃப் இன்டு சென்டென்சஸ். ஸோ ஒரு சென்டென்ஸாக தனியாக எப்படி ஃப்ரேம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் நேற்று ஒரு படம் பார்த்தேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி 2 sentences இருக்குது, பட் சிம்பிள்ன்றதுனால நான் 2 கொடுத்துருக்கேன். நான் நேற்று ஒரு படம் பார்த்தேன். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சென்டென்ஸ் எழுதும் போது சப்ஜெக்ட் ஃபாலோட் பை த வேர்ப் வரணும் இல்லையா? ஸோ நான் பார்த்தேன் அப்படின்றது தான் இங்கே சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். ஸோ ஐ வாட்ச்ட். அதுக்கப்புறம் என்ன பார்த்தேன், எதனை பார்த்தேன்? அ மூவி. ஒரு படம் பார்த்தேன், அ மூவி. எப்போ பார்த்தேன்? நேற்று நைட்டு, லாஸ்ட் நைட். எஸ்டர்டே நைட் சொல்லலாம், இல்லை லாஸ்ட் நைட்டும் சொல்லலாம். ஓகே, பட் இங்கே இன் லாஸ்ட் நைட், ஆன் லாஸ்ட் நைட் அந்த மாதிரி ப்ரெப்போசிஷன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஐ வாட்ச்ட் அ மூவி லாஸ்ட் நைட். ஓகே, ஐ வாட்ச்ட் லாஸ்ட் நைட் அ மூவின்னு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, பிகாஸ் சென்டென்ஸ் வந்து இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சென்டென்ஸ் பேட்டர்ன் வீடியோ நான் போட்டிருக்கேன். மேலே லிங்க் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கேயும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வேர்ப் வரணும், அதுக்கப்புறம் வேர்பை பற்றின டீட்டெயில்ஸ் வரணும். ஸோ அதுக்கு இந்த ஆர்டரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனை, யாரை, யாருக்கு, என்னவாக, யாராக, எங்கே, எப்படி, எப்போது, ஏன், இந்த ஆர்டரில் தான் வேர்பை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுபடி பார்க்கும்போது ஐ வாட்ச்ட் அ மூவி லாஸ்ட் நைட். ஓகே, அப்புறம் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. த மூவி, அதுதான் சப்ஜெக்ட். வாஸ் வேர்ப். எப்படி இருந்துச்சு? அமேசிங். ஓகே, த மூவி வாஸ் அமேசிங். அடுத்த சென்டென்ஸ், அந்த படத்தோட ஹீரோ ஒரு சீரீஸில் கூட நடிச்சிருக்காரு. ஸோ இதில் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் என்னது? அந்த படத்தோட ஹீரோ தான் சப்ஜெக்ட், வேர்ப் வந்து நடிச்சிருக்காரு. கரெக்டாக? ஸோ த ஹீரோ ஆஃப் தட் மூவி, அதை சப்ஜெக்டில் எழுதிடும். நடிச்சிருக்காரு அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஆக்டடா, ஆக்டிங்கா, ஹேஸ் ஆக்டடா? ஓகே, ஸோ ஹேஸ் ஆக்டட் தான் வரும். ஏன்னா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். பாஸ்ட்டில் அவர் நடிச்சிருக்காருன்றதே இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். டென்சஸ் பற்றி டீட்டெயில்டாக வீடியோ வந்து நான் சீக்ரெட் ஃபார்முலாஸ் ஃபார் டென்சஸ் அண்ட் மாடல்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. த ஹீரோ ஆஃப் தட் மூவி ஹேஸ் ஆக்டட். எங்கே நடிச்சிருக்காரு? இன் அ சீரீஸ் 2. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப் ஃபாலோட் பை த டீட்டெயில்ஸ் ஆஃப் த வேர்ப். ஓகே, ஸோ த ஹீரோ ஆஃப் தட் மூவி has acted in a series 2. அடுத்த சென்டென்ஸ், அவர் 5 years சான்ஸ் தேடினதா ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். ஓகே, சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் எது? அவர் சொன்னார். ஸோ he said. எங்கே சொன்னார்? in an interview. ஸோ இந்த இடத்துல நீங்கள் in an interview he saidன்னு கூட சொல்லலாம். ஓகே, இல்லைனா he said in an interview அப்படின்னும் சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டு தான். என்ன சொன்னார்? எதனை சொன்னார்? that he had been looking for a chance for 5 years. 5 வருஷமாக சான்ஸ் தேடினதா சொன்னார். ஸோ தட் யூஸ் பண்ணிக்கிறோம். he had been looking for a chance. இங்கே had been looking போடுறோம். ஏன்னா பாஸ்ட்டில் தொடர்ந்து ஒரு விஷயத்தை அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, அதனால தான் இங்கே he had been looking for a chance for 5 years அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து லுக்கிங் ஃபார் அப்படின்னா தேடினதுக்கு அர்த்தம். இன்னொரு ஃபார் 5 years, இங்கே 2 ஃபார் வரலாமா? கண்டிப்பாக வரலாம், தப்பில்லை. இந்த ஃபார் 5 yearsனால் இவ்வளோ நாளாக ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு இல்லை நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லும் போது ஃபார் யூஸ் பண்ணணும். இப்போலேருந்து ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னு சொல்லும் போது சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ பொதுவாக பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த சின்ஸ் ஃபார் யூஸ் பண்ணி தான் நம்ம சென்டென்ஸ் வந்து பேசுவோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ், அவருக்கு இந்த படம் மூலமாக நல்ல ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் எது? நான் நினைக்கிறேன் அப்படின்றதா சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இல்லையா? ஸோ ஐ திங்க், என்ன நினைக்கிறேன்? அவருக்கு இந்த படம் மூலமாக நல்ல ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்குன்னு that யூஸ் பண்ணிக்கணும். ஐ திங்க் that அவருக்கு கிடைச்சிருக்கு. he has got. இங்கேயும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. he has got.
என்ன கிடைச்சிருக்கு? A good recognition. எப்படி கிடைச்சது? From this movie. இந்த படம் மூலமா or through this movie. Okay. He has got a good recognition through this movie. I think that he has got a good recognition through this movie. Okay. So finally we have completed this paragraph. இப்போ இந்த paragraph ஃபுல்லாக நம்ம read பண்ணலாம். I saw a movie last night. The movie was amazing. The hero of that movie has acted in a series too. In an interview, he said that he had been looking for a chance for 5 years. I think that he has got a good recognition through this movie. Okay, இப்போ next paragraph போகலாம். நம்ம வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு நிறைய விஷயங்களை கடந்து வரணும். நாம் நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம கோலை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட பேராகிராஃப். 5 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க, ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் வீடியோ ப்ளே பண்ணி ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ யுவர் 5 செகண்ட்ஸ் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இப்போ அந்த பேராகிராஃபில் உள்ள ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நம்ம வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு நிறைய விஷயங்களை கடந்து வரணும். ஓகே, ஸோ நாம் கடந்து வரணும், இதுதான் சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப். வி ஷுட் கோ த்ரூ ஆர் வி ஹாவ் டு கோ த்ரூ. இங்கே ஷுட் ஹாவ் டு ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வி ஹாவ் டு கோ த்ரூ எதனை கடந்து வரணும்? நிறைய விஷயங்களை, மெனி திங்ஸ். எதுக்காக? ஏன்? வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு. டு கெட் டு தி நெக்ஸ்ட் லெவல் இன் லைஃப் வி ஹாவ் டு கோ த்ரூ ஆர் வி ஷுட் கோ த்ரூ மெனி திங்ஸ் டு கெட் டு தி நெக்ஸ்ட் லெவல் இன் லைஃப். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாம் நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் எதிங்க, நாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ வி ஷுடன்ட் எக்ஸ்பெக்ட். ஓகே, என்ன எதிர்பார்க்கக்கூடாது, இல்லை எதனை எதிர்பார்க்கக்கூடாது? எல்லாமே, எவ்ரி திங். எப்படி எதிர்பார்க்கக்கூடாது? எப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடக்கும்னு. கரெக்டாக? ஸோ எவ்ரி திங் டு கோ, இல்லைனா நடக்கிறதுக்கு டு ஹேப்பன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, டு கோ ஆஸ் பிளான்டு அப்படின்னு நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். இல்லைனா டு ஹேப்பன் ஆஸ் வி திங்க், நாம் நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்கும்னு. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண வச்சிங்கன்னா அப்படியே பண்ணிக்கலாம். வி ஷுடன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி திங் டு கோ அஸ் பிளான்ட் ஆர் டு ஹேப்பன் ஆஸ் வி திங்க், ஆஸ் வி எக்ஸ்பெக்ட், அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம கோலை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். ஓகே, நாம் போயிட்டே இருக்கணும். ஸோ போயிட்டே இருக்கணும், செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கீப்புன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். வி ஷுட் கீப் கோயிங், போயிட்டே இருக்கணும். ஸோ கீப் கோயிங். எங்கே போகணும்? நம்ம கோலை நோக்கி, டுவர்ட்ஸ் அ கோல். எப்படி போகணும்? எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். நோ மேட்டர் ஹவு மெனி ப்ராப்ளம்ஸ் கம் அவர் வே. ஓகே, ஸோ வி ஷுட் கீப் கோயிங் டுவர்ட்ஸ் அ கோல் நோ மேட்டர் ஹவு மெனி ப்ராப்ளம்ஸ் கம் அவர் வே. ஸோ இதை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி எழுதணுன்னா கூட எழுதலாம். எப்படி எழுதலாம்? வி ஷுட் கீப் கோயிங் டுவர்ட்ஸ் அ கோல் ஈவன் தோ மெனி ப்ராப்ளம்ஸ் கம் அவர் வே. எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈவன் தோ மெனி ப்ராப்ளம்ஸ் கம் அவர் வே அப்படி கூட எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக ரீட் பண்ணலாம். We have to go through many things to get to the next level in life. We shouldn't expect everything to go as planned. We have to keep going towards our goal no matter how many problems come our way. Alright, ஸோ இன்றைக்கி நம்ம 2 பேராகிராஃப் பார்த்தோம். இந்த 2 பேராகிராஃபே ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்சஸ் எப்படி எழுதணும் அப்படின்ற சென்டென்ஸ் பேட்டர்னோட பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது, நல்லா புரிஞ்சுதா அப்படின்றத எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சாட்டர்டே இன்னொரு டெஸ்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு நடுவுலையும் மண்டே, வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வீடியோஸ் வரும், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்.